ஒருத்தன் கையில பணம் வந்ததும் அவன் முதலில் இழப்பது பணத்தையா இல்ல மனித குணத்தையா? ஒரு வைர வியாபாரி வீட்டுல இருந்த மிக விலை உயர்ந்த வைரம் ஒண்ணு காணாம போயிடுச்சு. தேடி பார்த்தா அந்த வைரத்தை ஒரு எலி விழுங்கி இருக்கு. உடனே எலி பிடிக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு எப்படியாவது அந்த எலியை கண்டுபிடிச்சு என்னோட வைரத்தை மீட்டு கொடுத்துருங்கன்னு சொல்றாரு. அவரும் துப்பாக்கியோட வந்து எலியை தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த எலி இங்கே ஓடுது அங்கே ஓடுது. கடைசியில என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க மூங்கில் கண்ணாடி சேனலை ஃபாலோ பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா இப்ப மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். நாம இப்ப வீடியோக்குள்ள போலாம். அந்த எலி இங்கே ஓடுது அங்கே ஓடுது. கடைசியில என்ன ஆச்சுன்னா நூற்றுக்கணக்கான எலிகள் இருந்த கூட்டத்துக்குள்ள அந்த எலியை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஆனா எலி பிடிக்கிறவனுக்கு ஒரு விஷயம் ரொம்ப சுலபமா இருந்துச்சு. அந்த நூற்றுக்கணக்கான எலிகளும் உண்டோட ஒன்று சேர்ந்து இருந்துச்சு. ஆனா இந்த வைரத்தை எழுதுகிற எலி மட்டும் தனியா இருந்துச்சு. அதனால எலி பிடிப்பவன் அதை உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு பொறி பார்த்து சொல்லிட்டான். வைர வியாபாரியும் வைரத்தை மீட்டுக்கிட்டார். ஆனா அவருக்கு ஒரு சந்தேகம், எப்படி அந்த ஒரு எலியை மட்டும் அவ்வளவு சரியா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு எலி பிடிப்பவன் சொன்ன பதில் தான் இந்த கதையோடைய முக்கியமான விஷயம். கையில திடீர்னு பணம் வந்துட்டா சில பேர் தாங்களை சுற்றி இருக்கிறவங்கள விட தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால மற்றவங்களோட சேராம எப்போதுமே தனியா ஒதுங்கி நிற்பாங்க. அந்த தனிமையே சில நேரங்களில் அவங்களோட பலவீனமாயிடும். நம்ம வாழ்க்கையிலும் இதுதான் நடக்குது. பணம் வரலாம், பதவி வரலாம், புகழ் வரலாம். ஆனா அதுக்காக நம்ம உருவாக்கிய உறவுகளையும் நண்பர்களையும் நம்மோட இந்த மனிதர்களையும் தள்ளி வைக்க கூடாது. ஏன்னா பணம் நம்ம சுத்தி நிறைய பேரை கொண்டு வரலாம். ஆனா உண்மையான உறவுகள் தான் நம்மளை சுற்றி மனிதர்களை வைக்கும். அதனால உயரத்துக்கு போகும்போது உங்களை உயர்த்தி பிடித்த மனிதர்களை ஒருபோதும் மறக்காதீங்க. இது போன்ற மனிதர்களை உங்க வாழ்க்கையில சந்திச்சிருந்தீங்கன்னா அதை பத்தி மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மூங்கில் கண்ணாடி, வாழ்க்கையை இன்னொரு கோணத்தில் பார்க்கலாம். நான் உங்கள் பா. சரவணன்.